தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கடுத்து நம்ம எஸ்டிஆர் இவங்க இருவரும் சேர்ந்து நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வருடம் வெளிவந்த தமிழ் படங்கள்லயே ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பான ஒரு திரைப்படம் இந்த தக் லைஃப். எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற ஒரு திரைப்படமா மாறி போச்சு. எதுக்காக எஸ்டிஆர் இந்த படத்தை பண்ணாரு, எதுக்கு இந்த படத்தில் நடிச்சாரு, இந்த கதையில அப்படி என்ன இருக்கு, என்னத்தை கேட்டு இந்த படத்துல ஓகே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. சரி, நடந்து போச்சு. வாட் நெக்ஸ்ட், அடுத்து நம்ம எஸ்டிஆர் என்ன பண்ண போறாரு, யாரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா லைனப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருசா இருக்கு. ஆனா ஒரு படமும் இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. அஸ்வன் மாரிமுத்து அந்த படம் ஒரு பக்கம் இருக்கு. தேசிங்கி பெரியசாமி அந்த படம் பல வருடமா காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்பனே தெரியல, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்க்கிங் டைரக்டர் அவர் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அதுவும் நடக்கல. சரி, என்னதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். எஸ்டிஆர், வெற்றிமாறன் இவங்க இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. வடச்சென்னை 2 பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்றீங்க, விடுதலை படம் முடிச்சுட்டு அவர் வாடி வாசல் போக வேண்டியது, திடீர்னு எப்படா இந்த காம்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வாடி வாசலை பொறுத்த வரைக்கும் அது நடக்க போறது இல்ல. அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அது எப்பயுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த பட்ஜெட்டும் இப்போ இருக்கிற நிலைமையில அந்த பட்ஜெட்ல அந்த படம் பண்ண முடியாது. அப்போ ஒரு பட்ஜெட் சொன்னாரு பாத்தீங்களா, தோராயமா ஒரு 50 கோடி சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த படத்தை எடுக்கணும்னா 200 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஸோ சூர்யாவை வச்சு இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு லாபத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணது பண்ணிட்டோம், அதோடு போயிடட்டும், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. வாடி வாசல் கடைசி வரைக்கும் கதவு திறக்கவே போறது இல்லை. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ இப்போ கலைப்புலி தானுக்கு ஒரு படம் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் அவர் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காப்புல இந்த வாடி வாசல் படத்துடைய அந்த விஎஃப்எக்ஸ்க்காக. ஆனா ஒன்னுத்துக்குமே உதவலை. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்கின அட்வான்ஸுக்காக இன்னொரு படம் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம கலைப்புலி தானு ப்ரொடியூஸ் பண்ணி இப்போதைக்கு இந்த படம் நடக்க போகுது. அதாவது வெற்றிமாறன், எஸ்டிஆர் இவங்க 2 பேர் காம்போவை நம்ம கலைப்புலி தானு தான் ப்ரொடியூஸ் பண்றாப்ல. அந்த படத்துடைய அப்டேட் அப்படின்றது அபிஷியல் அப்டேட் இந்த மாதம் இறுதி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ரோமோ ஷூட் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஃபன்னாகவும் ரொம்பவே ரகடாகவும் அந்த ப்ரோமோ இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா எஸ்டிஆர், அதுக்கு அடுத்து நம்ம டைரக்டர் நெல்சன் இவங்க 2 பேருமே அந்த ப்ரோமோல இருக்க போறாங்க. ஸோ அதுவுமே இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெற்றிமாறனுடைய ஸ்டைல்ல அந்த ப்ரோமோ ஷூட் இப்போதைக்கு ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்காம, ஒரு பிரம்மாண்டமான அப்டேட்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை வச்சு அந்த பெருசா அந்த அப்டேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைப்புலி தானு அவர்கள் பிளான் பண்ணியிருக்காப்புல. இந்த மாதம் இறுதி இந்த படத்துடைய அபிஷியல் அப்டேட் வரப்போகுது. அதுல குறிப்பா நம்ம வெற்றிமாறன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த படத்துல பண்ண போறாப்புல. கிட்டத்தட்ட 3 ல இருந்து 4 மாசத்துக்குள்ள இந்த படத்தை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனா டெஃபினட்டா அதை பண்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ விடுதலை, அதுக்கு அடுத்து வாடிவாசல் முடிஞ்சு போச்சு. இப்போ வடசென்னை 2, எஸ்டிஆர், நம்ம வெற்றிமாறன், தனுஷ் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுல குறிப்பா இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம்.